ஹே காய்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாருமே? வெல்கம் பேக் இன் another வீடியோ. ஸோ ஒருவேளை நீங்கள் மொபைல் டேட்டா இருக்கிறது பெஸ்ட்டாக, இல்லாட்டி நான் ப்ராட்பேண்ட் வாங்குறது பெஸ்ட்டாக, ஒய்ஃபை, ஜியோ ஃபைபர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடுறது பெஸ்ட்டாக, எது பெஸ்ட் இந்த மாதிரி நினைக்கிறீங்க, இந்த ப்ராட்பேண்ட் போடணுன்ற பிளானில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். ஹெல்ப்ஃபுல்லாக மேபி உங்களுக்கு இருக்கலாம். ஸோ வாங்க, எப்பவும் போல் கொஞ்சம் கூட டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மந்த்ஸாக ப்ராட்பேண்ட் போட்டேன். சரிங்களா, 100 Mbps ஸ்பீடில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, அண்ட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ அதை பற்றியும் ஷேர் பண்ணுவேன். அண்ட் மொபைல் டேட்டா அதை விட எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு அதை பற்றியும் சொல்லுவேன். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்கலாக ஒரு மொபைல் டேட்டாவோட பிளான் நம்ம லெட்ஸே ஒரு 1.5 GB per day எடுத்துக்குவோமா? 1.5 GB per day பிளான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 28 டேஸ்க்கு, ஒரு மாதத்துக்கு 199 ருபீஸில் இருக்கும். ஜியோவில் 199 இருக்குது. ஏர்டெல்லில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே 250 ருபீஸ், ஒரு 200 ருபீஸ்க்கு அரௌண்டாக இருக்குது. ஏர்டெல்லையும் 250 ருபீஸு, வோடாஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா சேம் 250 ருபீஸ் 1.5 GB. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட 200 ருபீஸ்க்கு அரௌண்டாக தான் இருக்குது நம்மளோட இந்த 1.5 GB per day பிளான். ஆனால் 1.5 GB per day கிடைக்குது. ஆனால் பிரச்சனை என்னென்னா ஸ்பீடு தான் பிரச்சனை. சரிங்களா, ஸோ ஸ்பீடு வந்து மொபைல் நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா சில நேரம் அதிகமாக வரும், சில நேரம் கம்மியாக வரும். அது எது மேலே டிபெண்ட் பண்ணும்னா நீங்கள் இருக்கிற இடம் மேலே. சரிங்களா, நீங்கள் இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் டவருக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குன்னா ரொம்ப ஸ்பீடாக வரும், தூரத்தில் இருக்குன்னா ரொம்ப ஸ்லோவாக வரும். இந்த மாதிரி அது டிபெண்ட் பண்ணும் வேறு யூஆர். ஓகே, பட் ஆவரேஜாக இப்போதைக்கு நம்ம வச்சுக்குவோம். ஓகே, எல்லாத்துலேயுமே ஒரு ஆவரேஜாக 15 Mbps வரும்னு வச்சுக்குவோம். டவுன்லோட் ஸ்பீடு 15 Mbps வச்சுக்குவோம். ஓகே, அண்ட் டவுன்லோட் ஸ்பீடு தான் 15 Mbps சொன்னேன். அப்லோட் ஸ்பீடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 Mbps அந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, ரொம்ப அதிகமாக இருக்காது அப்லோட் ஸ்பீடு. எல்லாத்துலேயும் டவுன்லோடு தான் அதிகமாக இருக்கும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ரைட், ஸோ இப்படி இருக்கும் நம்மளோட மொபைல் டேட்டாவில். ஓகே, அண்ட் இப்போ நம்ம ப்ராட்பேண்ட் இந்த மாதிரி விஷயங்களில் பார்த்தோம் அப்படின்னா, ப்ராட்பேண்டில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே கட்டுற காசே நீங்கள் ஸ்பீடுக்காக தான் ஆக்சுவலி கட்டுவீங்க. இங்கே பாருங்கள், டேட்டா அப்படின்றது அன்லிமிட்டட். எந்த பிளானை வேணாலும் எடுத்து பார்த்துக்கோங்க. ஓகே, அன்லிமிட்டட். கொஞ்சம் காசு அதிகமாக கட்டுறப்ப அது டேட்டான்றது 6000 GB அப்படின்னு, அதுவும் அன்லிமிட்டட் தான். நீங்கள்லாம் 6000 GBலாம் யூஸ் பண்ணி கிழிச்சிட மாட்டீங்க, ரொம்ப அதிகம். சரிங்களா, அன்லிமிட்டட் தான் கிட்டத்தட்ட. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ப்ராட்பேண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மோர் தென் 2000 GB. ஓகே, ஒரு மாதத்துக்கு மோர் தென் 2000 GB அல்லது மொத்தமாக அன்லிமிட்டட் தான் இருக்கும். அண்ட் பாருங்கள், நீங்கள் நினைப்பீங்க 2000 GB ப்ரோ லிமிட்டட் தான். ஐயோ, அதுவும் கிட்டத்தட்ட அன்லிமிட்டட் தான். நான் சொல்கிறேன் பாருங்கள், நான் ஒரு நாளில் 100ல் 30 GB யூஸ் பண்ணுவேன். 30லேருந்து 40 GB ஒரு நாளில் யூஸ் பண்ணுவேன். சரிங்களா, ஆனால் இருந்தாலும் எனக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, எனக்கு வந்து மாதத்துக்கு 2000-3000 GB கிட்ட எங்கேயோ இருக்குது. 3000 GB தான் நினைக்கிறேன். எனக்கு நல்லா தான் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ பத்துது கிட்டத்தட்ட அன்லிமிட்டட்னு கூட வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ப்ராட்பேண்ட்னா உங்களோட டேட்டா வந்து அன்லிமிட்டடாக இருக்கும். கட்டுற காசு நீங்கள் ஸ்பீடுக்காக கட்டுவீங்க. ஸோ பேசிக்கலாக 30 Mbpsக்கு பார்த்தீங்கன்னா 400 ருபீஸ். அண்ட் நான் சொல்கிறேன் பாருங்கள், ப்ராட்பேண்ட் போடுறீங்கன்னா இந்த 30 Mbps பிளான் வாங்காதீங்க. ஓகேங்களா, உங்கள் மொபைல் டேட்டாவில் வர ஸ்பீடு மாதிரி தான் வரும். ஏன்னா சில இடத்துல பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டாவே 30 Mbps தொட்டுரும். சரிங்களா, நான் பார்த்துருக்கேன், சில இடத்துல தொட்டுரும். ஸோ அந்த மாதிரி இடத்துல இருக்கீங்க, உங்கள் மொபைல் டேட்டாவே 30 Mbps தொடுது அப்படின்னா நீங்கள் ப்ராட்பேண்ட்லாம் வாங்காதீங்க. சரிங்களா, வாங்காதீங்க. ஏன்னா 30 Mbps அவ்வளோ ஃபீல் கொடுக்காது, நல்லா இருக்காது. ஓகே, வாங்கணும் அப்படின்னா ஒன்று 60 Mbps போங்க. ஜியோ ஃபைபரில் இருந்துச்சு 60 Mbps பிளானு. இப்போ என்னன்னு தெரில, தூக்கிட்டாங்களா என்னன்னு தெரில, தேடி பாருங்கள், எங்கேயாச்சும் கிடச்சிரும். ஓகே, அண்ட் நான் ஜியோ ஃபைபர் தான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஓகே, ஏர்டெல் ஃபைபர் இருக்குது, அப்புறம் நிறையவே இருக்குது. சரிங்களா, நான் இப்போதைக்கு சும்மா இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்குமே ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, ஸோ
30 Mbps பிளான் வாங்காதீங்க, வேஸ்ட் ஆஃப் டைம். 60 Mbps வாங்குங்க. ஓகே, 60 Mbps அல்லது 100 Mbps. 150 Mbpsன்னு சொல்லிட்டு இங்கே பிளான் இருக்குது பாருங்கள். அது இந்த ரொம்ப பணக்காரனாக இருக்கீங்க, போடணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா போட்டுக்கோங்க. இல்லை ரொம்ப பணக்காரங்களாம் இருக்கீங்கன்னா இந்த 1 Gbps பிளானே இருக்குது. அது கூட மாதத்துக்கு 8000 இல்லை 9000, 8500 கிட்டத்தட்ட கட்டணும். சரிங்களா, அது கூட சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, பட் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த 150 Mbps பிளான் 100 Mbpsக்கு மேலே போனீங்கன்னா லைக் வேஸ்ட் ஆஃப் டைம்னு கூட நான் சொல்லலாம். சரிங்களா, அது ஏன்னா நீங்கள் பாருங்களேன், 60 Mbpsஸும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, 100 Mbpsஸும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு பெருசாக வித்தியாசம் தெரியலை. ஸோ இப்போ நீங்கள் 100 Mbpsலேருந்து 150 Mbps போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ பெருசாக வித்தியாசம் தெரியாது. ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். சரி, இதெல்லாம் ஓகே ப்ரோ. ப்ராட்பேண்ட் அப்படின்றது யார் ப்ரோ வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரொம்ப தான் ஒர்க்கிங் ப்ரொஃபஷ்னல்ஸாக இருக்கீங்க, அல்லது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறீங்க, ரொம்ப தான் படிப்பாளியாக இருக்கீங்க. ஆனால் அவங்க மொபைல் இன்டர்நெட்டில் இது பண்ணுறப்ப லைட்டாக திடீர்னு ஹேங் ஆயிரும், திடீர்னு ஒழுங்காக ஒர்க் ஆகாது, இந்த மாதிரி இருந்து உங்கள் ஸ்கூல் டீச்சர்கிட்ட இருந்து அடி வாங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ப்ராட்பேண்ட் போட்டுக்கலாம். அண்ட் பாருங்கள், எஜுகேஷன் அப்படின்ற விஷயத்தில் காசு செலவு பண்ணுறது தப்பு கிடையாது, ரைட்? அது வேறு விஷயம். தட் இங்கே இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் மோசமானது, இங்கே படித்தாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. பட் இருந்தாலும் எல்லாருமே சொல்லுவாங்களே எஜுகேஷன், அதனால் சும்மா போட்டுக்கோங்க. நாட் ஒன்லி அந்த எஜுகேஷன், கூடவே இந்த வேலைகள் பண்ணுறீங்க, யூடியூபராக இருக்கீங்க, அப்புறம் லைவ் ஸ்ட்ரீமர், கேமர், அந்த மாதிரி ஆட்களாக இருக்கீங்க. அப்புறம் உங்களோட நெட்டு ஸ்பீடு ஸ்லோ, இந்த மாதிரி தப்பாக ஏதாச்சும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் கண்டிப்பாக ப்ராட்பேண்ட் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, நல்லா இருக்கும். சரிங்களா, கேம் விளாட்றப்பெல்லாம் பிங்கு 50க்கு மேலே போகாது. ஐ மீன் 1லேருந்து 50 தான் பிங்கு. செமையாக இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும். சரிங்களா, ஸோ கண்டிப்பாக வாங்குறது தப்பு இல்லை. ஓகே, லைக் நீங்கள் ரொம்ப தான் அட்வான்ஸ்டு ஸ்போர்ட்ஸ் கேமர் அந்த மாதிரி ஆக போகிறீங்கன்னா வாங்குங்க. சரிங்களா, சும்மா நான் டைம் பாஸ்க்கு தான் ப்ரோ விளாடுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வேணாம், தேவையில்லை. சரிங்களா, வாங்கி பெருசாக என்னத்தை கேமில் கிழிக்க போகிறீங்க. லைக் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் அந்த மாதிரி இருக்கீங்க. சரிங்களா, அண்ட் அல்லது ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் கூட இல்லை, நீங்கள் நார்மல் யூஸராக இருக்கீங்க. லைக் உங்களுக்கு டேட்டா ஒரு நாளில் பத்த மாட்டேங்குது, மொபைல் டேட்டா ஒரு நாளில் பத்த மாட்டேங்குது, ஸ்பீடு ரொம்ப லோவாக இருக்குது, அந்த மாதிரி காரணங்கள் இருந்தால் மட்டுமே நீங்கள் ப்ராட்பேண்ட் போடுங்க. ஓகே, ஏன்னா இதுக்கும் காசு செலவாகும். இது ஓசியில் கிடைக்காது, காசு கட்டுறீங்க. சரிங்களா, மாதத்துக்கு 700 rupees கட்டுறீங்க, அதுவும் காசு தான்ப்பா. சரிங்களா, ஸோ ரொம்ப தான் அல்ட்ரா லெஜெண்டரி பணக்காரனாக இருக்கீங்கன்னா பண்ணுங்கள் செலவு, யார் கேட்குறா. ஆனால் நீங்கள் நார்மலாக இருக்கீங்கன்னா யோசித்து செலவு பண்ணுங்கள், அந்த மாதிரி சொல்கிறேன். சரிங்களா, அண்ட் என்கிட்ட கேட்டிங்கன்னா மொபைல் டேட்டாவே ரொம்ப நல்லா ஓடும். ஓகேங்களா, அது உங்கள் ஏரியாவில் ஏதாச்சும் ஸ்பீட் ரொம்ப லோவாக இருக்குது, அந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட கேட்டிங்கன்னா நீங்கள் சிம்மை மாற்றிக்கோங்கன்னு சொல்லுவேன். ஓகேவா, லைக் பார்த்தீங்கன்னா நான் சில பிளான்ஸ் காமிக்கிறேன். வோடாஃபோன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நான் வோடாஃபோன் யூஸ் பண்ணுறேன், அதனால் நான் அப்படி தான் சொல்லுவேன். ஸோ வோடாஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் இருக்குது. அந்த பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா 699 rupeesக்கு ஒரு பிளான் இருக்குது. இந்த பிளான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. லைக் 3 மாதத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும் ட்ரூலி அன்லிமிட்டெட் கால்ஸு. டேட்டா பாருங்கள், 1 டேக்கு 4 GB டேட்டா. சரிங்களா, ஓகே, அது மட்டும் இல்லை, கூட பாருங்கள் என்னென்னா பிஞ்ச் ஆல் நைட், லைக் நைட் ஃபுல்லாக 12 o'clockலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் அன்லிமிட்டட் எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணலாம். வீக்கெண்ட் டேட்டா ரோல் ஓவர் கிடைக்கும். லைக் நீங்கள் இன்றைக்கி 4 GB பர் டே இருக்குது, நான் 2 GB பர் டே தான் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், மிச்சம் 2 GB மிச்சம் யூஸே பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒவ்வொன்றா சேர்ந்துக்கிட்டே இருக்கும். டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணாதது எல்லாமே சேர்ந்துக்கிட்டே இருக்கும், சேர்ந்து மொத்தமாக வாரம் எண்டில் யூஸ் பண்ணலாம். லைக் வாரம் எண்டில் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்த எல்லாமே சேர்ந்து மொத்தம் சாட்டர்டே சண்டே 20 GB யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
சரிங்களா. ஸோ நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஏரியாவில் நெட்டு ஸ்பீடு எப்படி வருதுன்னு பார்த்துக்கோங்க. லைக் இப்போ நீங்கள் ஜியோ யூஸராக இருக்கீங்க, இப்போ நான் சொன்ன இந்த பிளான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, இப்போ நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் சொன்னேன் அதனால் வாங்கிடாதீங்க, சரிங்களா. உங்கள் லைக் நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அங்கே பாருங்கள் ஸ்பீட் டெஸ்ட். உங்கள் ஃப்ரெண்டு ஒரு வேளை வோடாஃபோன் யூஸ் பண்ணுறியானா அவன்கிட்ட ஃபோன் வாங்கி ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்கள் ஏரியாவில் எப்படி நெட்டு வருதுன்னு. உங்கள் ஏரியாவில் ஒரு நார்மலாக ரொம்ப அதிகம் இல்லை, 15 Mbps. ஓகே, டவுன்லோட் ஸ்பீடு 15 Mbps. ஒரு அப்லோட் ஸ்பீடு ஒரு 10லேருந்து 12, 15 கூட வச்சுக்கோங்க வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே ரொம்ப அதிகம். ஓகே, நல்லதாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ், சரிங்களா. 10க்கு அதிகமாக அப்லோட் ஸ்பீட் டவுன்லோட் ஸ்பீடு இருந்தாலே ரொம்ப நல்லா இருக்கும், சரிங்களா. வாங்கிக்கோங்கன்னா நான் சொல்லுவேன். ஸோ நானும் ஆக்சுவலி இந்த 699 பிளான் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், சரிங்களா. என் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நெட்டு ஸ்பீடு வோடாஃபோன்லாம் அவ்வளோ வராது, பட் ஒரு அளவுக்கு வரும், சரிங்களா. அப்லோட்ஸ் நான் ஸ்ட்ரீமிங் யூடியூப் இந்த மாதிரி விஷயம் தான் பண்ணுவேன். ஸோ எனக்கு அப்லோடிங் தான் முக்கியம். எனக்கு ஒரு 10 Mbps அப்லோடிங் வரும், அதுவே நல்லா ஓடிடும், சரிங்களா. ஸோ எதுக்கும் நீங்கள் உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, லைக் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ப்ராட்பேண்ட் போடுற அளவுக்கு காசு இருக்குது அப்படின்னா நீங்கள் போட்டுக்கோங்க, சரிங்களா. போடுறது தப்பு இல்லை. ஆனால் ப்ராட்பேண்ட் போட்டிங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்குது, கரண்ட் போயிடும். கரண்ட்டு ஒரு வேளை போகிற மாதிரி ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா கரண்ட் போனதுக்கப்புறம் எப்படி யூஸ் பண்ணுவீங்க? உங்களோட அந்த ஒய்ஃபை ப்ராட்பேண்ட் ரவுட்டர் வீட்டில் வந்து ஒரு ரவுட்டர் மாட்டி விட்ருவாங்க, சரிங்களா. அந்த ரவுட்டர் வந்து கரண்ட்டால் தான் ஓடும். அந்த கரண்ட் போச்சுன்னா அந்த ரவுட்டர் ஓடாது. உங்கள் மொபைலில் ஒய்ஃபை ஆன் ஆஃப் என்ன பண்ணாலும் ஒர்க் ஆகாது, ரைட். ஸோ லைக் கரண்ட் போகிற மாதிரி இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கீங்கன்னா வாங்காதீங்க. ஓகே, அண்ட் ஒரு வேளை வாங்குறீங்கன்னா மொபைல் ரீசார்ஜும் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா. இப்போ ஏதாச்சும் திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு ஏதாச்சும் ஆகி உங்கள் இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வீட்டில் ஒயர் இழுத்து வந்து போட்டிருப்பாங்க, அந்த ஒயரில் லைட்டாக ஏதாச்சும் ஆகாது, சரிங்களா. கவலைப்படாதீங்க. இந்த ப்ராட்பேண்ட் கேபிள்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், எதுவுமே ஆகாது. பட் ஏதோ ஒரு காரணத்தால் திடீர்னு உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டில் ஃப்ளட்டு வந்துருச்சு, இடி இடிச்சிருச்சு, ஏதோ நடந்துருச்சு, சரிங்களா. ஓகே, அந்த மாதிரி நேரத்தில் ஏதோ ஒயர் தெரியாமல் வெட்டிருச்சுன்னு கூட வச்சுக்கோங்க. ஓகே, அந்த நேரத்தில் டிஸ்கனெக்ட் ஆயிரும் இன்டர்நெட்டு. அப்போ உங்களோட மொபைல் நெட்வொர்க்கும் நீங்கள் மொபைலுக்கும் ரீசார்ஜ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, ரைட். ஸோ லைக் நீங்கள் ஒரு வேளை ப்ராட்பேண்ட் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொபைலுக்கும் ரீசார்ஜ் பண்ணணும், ப்ராட்பேண்டுக்கும் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் கண்டிப்பாக வரும், சரிங்களா. கண்டிப்பாக நீங்கள் பண்ணியே தீருவீங்க. ஸோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா மட்டுமே ப்ராட்பேண்ட் போடுங்க. மிச்சப்படி உங்களுக்கு ஸ்பீடு ஓகே, எல்லாம் ஓகே, நான் பெரிய படிப்பாளியெல்லாம் இல்லை, நான் ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ண மாட்டேன், என்னை மாதிரி இருக்கீங்க, நல்ல மனுஷனாக இருக்கீங்க அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஃபோன் இன்டர்நெட்டில் கேம்ஸ் விளாடுங்க, எல்லாம் பண்ணுங்கள். அண்ட் இப்போ ஏன்ட்ட கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, ப்ராட்பேண்ட் போட்டுக்கோங்கப்பான்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போ லைக் எல்லாருமே இன்டர்நெட்டில் ஸ்விட்ச் பண்ணிட்டாங்க, சரிங்களா. எல்லாமே இன்டர்நெட்டால் தான் நடந்துகிட்ருக்கு, எல்லாம் நடந்துகிட்ருக்கு, ரைட். ஸ்பீடு நல்லா இல்லைனா எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்காது, நம்மளுக்கும் கடுப்பு வரும், செத்து போடா இன்டர்நெட் அப்படின்னு வாயிலிருந்து கெட்ட வார்த்தைலாம் வரும், ரைட். ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப மோசமாயிரும். அதனால் சொல்கிறேன், போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ காசு இல்லைன்னா கவலைப்படாதீங்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எப்போ சம்பாதிப்பீங்களோ அப்போ போட்டுக்கோங்க. ஆனால் போட்டுக்கோங்க, நல்லா இருக்கும், சரிங்களா. வீட்டில் கேட்டு பேசி நல்லா போட்டுக்கோங்க. அண்ட் என்கிட்ட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிங்கன்னா, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு கைஸ், சரிங்களா. நானும் முன்னாடி 3 Mbps 2 Mbps ஸ்பீடில் இன்டர்நெட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். திடீர்னு 100 Mbps 60 Mbpsன்னு வந்தேன். நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, லைக் 4K வீடியோலாம் அப்படியே லோட் ஆகிற சுத்தாது ப்ரோ, அப்படியே வந்துடும் ப்ரோ. 1080p 4K வீடியோஸ் எல்லாம் செமையாக இருக்கும். பாருங்கள், இப்போ ஏதோ ஒரு வீடியோ ப்ளே ஆகிட்டுருக்கு, இப்போ நான் இங்கே ப்ளே பண்ணுறேன், அப்படியே வந்துருச்சு HD. ஓகே, 4K இல்லை, சரிங்களா. ஸோ பார்த்தீங்களா, இப்போ நான் வேறு திரும்பியும் மேலே இருக்கிற வீடியோ போகிறேன், சுத்தவே இல்லை, அப்படியே டேரெக்டாக வந்துருச்சு. வேறு ஏதாச்சும் ஒரு வீடியோ போகிறேன், சுத்தவே இல்லை, டேரெக்டாக வந்துருச்சு. எல்லாமே ஹச்டியில் ப்ளே ஆகிட்டுருக்கு பை த வே, சரிங்களா. 4K ஆப்ஷன் இல்லை. ஏதாச்சும் ஒரு 4K வீடியோ கூட ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே ஒரு வீடியோ இருக்குது, சரிங்களா. இதை நான் கிளிக் பண்ணுறேன், பாருங்கள் வந்துருச்சு. ஆக்சுவலி இது 1080pலே வச்சுருக்கேன் செட்டிங்ஸு, இருங்க 4K ஆக்கிக்கிறேன், பாருங்கள் வந்துருச்சா. ஃபுல் ஸ்க்ரீனில் கூட ஆக்கிக்கிறேன், பாருங்கள். ஸோ சூப்பராக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, அதுக்குள்ளே இவ்வளோ வீடியோ லோட் ஆயிடுச்சு, பார்த்துக்கோங்க. ஓகே,
அண்ட் கைஸ் அவ்வளோதான். உங்களுக்கு தேவையாக இருக்குது ஹை ஸ்பீட் இன்டர்நெட்னால் போட்டுக்கோங்க. தேவையில்லைன்னா தேவையில்லாத வேலையை பார்க்காதீங்க. சந்தோஷமாக இருங்க என்ன இருக்கோ அதில். சரிங்களா? அப்புறம் நான் போகிறேன் கைஸ். நான் போய் அப்படியே தூங்கிடுறேன். நைட்டு 11 மணி ஆயிடுச்சு. சரிங்களா? நீங்களும் சாப்பிட்டு தூங்குங்க. ஓகே, பாய் பாய், குட் நைட்.